இரவு நேரம். அமைதியாக இருந்த அறையில் ஒரு சிறிய ஒளி மின்னியது. ஆத்விக் கையில் இருந்த அந்த கருப்பு கல் திடீரென்று தீ போல எரிய ஆரம்பித்தது. அவன் கண்கள் பெரிதானது. சுவர் மெதுவாக கருப்பாக மாற ஆரம்பித்தது. டிராகன் பதறி கத்தினது. ஆத்விக், அது திறக்கப் போகுது. அடுத்த நொடியில் சுவரில் ஒரு பெரிய கருப்பு சுழல். காற்று பலமாக வீசியது. கல் ஆத்விக் கையை உள்ளே இழுத்தது. ஆ! டிராகன் அவனை பிடித்து, நான் உன்னை விட்டுட மாட்டேன் என்று சேர்ந்து உள்ளே குதித்தது. அவர்கள் விழித்தபோது வானம் ஊதா கருப்பு. மரங்கள் கல்லாகி நின்றன. நதி கருப்பு நீராக மெதுவாக ஓடியது. டிராகன் மெதுவாக சொன்னது, இது கசப்பு ராஜாவின் உலகம். அந்த நேரம் கருப்பு நிழல்கள் அவர்களை சுற்றின. ஒரு பெரிய குரல் முழங்கியது, நம்பிக்கை இங்கே வேலை செய்யாது. கசப்பு ராஜா தோன்றினான். நீ என் கல்லை எடுத்துட்ட. அவன் கல்லை பிடித்து சொன்னான், இந்த கல் என் இதயத்தின் துண்டு. நான் முன்னாடி இனிப்பு உலகத்தின் காவலன்தான். அவன் குரல் நடுங்கியது. ஆனா யாரும் என்ன நம்பல. என்னை கசப்பானவன் என்றுதான் பார்த்தார்கள். ஆத்விக் அமைதியாக கேட்டான். அவன் கண்களில் பயம் இல்லை, கருணை மட்டும் இருந்தது. ஆத்விக் மெதுவாக சொன்னான், நீ கசப்பா இல்ல, உன் மனசு காயமா இருக்குது. நீ நல்லவனா இருக்க முடியும். டிராகன் முன்னே வந்து, நாங்க உன்னை நம்புறோம். அப்படியே உலகம் சிதற ஆரம்பித்தது. இந்த உலகம் என் கோபத்தால தான் நிற்குது. கசப்பு ராஜா கத்தினான். அவன் கோபம் குறைய உலகம் இடிந்து கொண்டிருந்தது. ஆத்விக் கல்லை பிடித்து சொன்னான், கோபம் இல்லாமல் இருந்தாலும் உலகம் நிற்க முடியும். அவன், டிராகன், கசப்பு ராஜா மூவரும் கல்லை தொட்டார்கள். கருப்பு, ஊதா, நீலம், பிறகு வானவில். கல்லான மரங்கள் பச்சையானது. நதி தெளிந்தது. வானம் நீலமாய் திகழ்ந்தது. கசப்பு ராஜா மெதுவாக சிரித்தான். நான் மீண்டும் காவலனாகலாமா? ஆத்விக் சிரித்தான். நீ எப்பவும் இருந்தை. பதி. அந்த நேரம் வானத்தில் ஒரு சிவப்பு பிளவு திறந்தது. அதிலிருந்து ஒரு புதிய கருப்பு நிழல் பார்த்து கொண்டிருந்தது. யாருக்கும் தெரியவில்லை. ஆத்விக் வீட்டுக்கு திரும்பினான். டிராகன் மெதுவாக சொன்னது, இது முடிவில்லை. அந்த கல் இப்போது வானவில் கல். ஆனால் அதன் உள்ளே ஒரு சிறிய சிவப்பு ஒளி இன்னும் மினுகியது. அந்த சிவப்பு பிளவு யாருடையது? புதிய வில்லன் வரப்போகிறானா? அடுத்த பகுதியில் தெரியும்.